இங்கே மதவாத அரசியலுக்கு இடமில்லை, சாதியவாத அரசியலுக்கு இடமில்லை. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் வெறுப்பு அரசியலை பரப்புவதற்கு தமிழ்நாட்டின் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதே திமுகவுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதே பங்கு அந்தந்த கட்சியின் வலிமைக்கு ஏற்ப உள்ளது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழ்நாட்டின் இந்த சுமூகமான அரசியல் சூழலை மதவாத சக்திகளால் பாதிக்க செய்வதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வு இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடு எங்கள் அதிகார பகிர்வையும் உரிமையோடு எடுத்துரைத்திருக்கிறோம். முதல்வரிடமிருந்து எங்களுக்கு மீண்டும் அழைப்பு வரும்போது உங்களுக்கு தெரிவிப்போம். அதான் அது நெகோசியேஷனில் வந்து அதை எப்படி நீங்கள் வெளியே சொல்ல முடியும்? தொகுதி தான், தொகுதி பகிர்வுங்கிறது ஒரு அதிகார பகிர்வு தானே. அதாவது கேபினெட்டில் பவர் ஷேர் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி. அதை நாங்கள் வந்து இந்த சூழலில் அந்த கருத்தில் நாங்கள் அதை சொல்லலை. அந்த நிலைப்பாட்டை நாங்கள் தொடக்கத்தில் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தையே முன்வைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். 2001க்கு முன்னாடியே மூப்பனார் அவர்களோடு நாங்கள் களத்திலே இறங்கிய போது அதிகாரம் இல்லாத ஒரு சமூகமாக ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்திற்கு அதிகார பகிர்வை கோருகிறோம் என்ற கருத்தை முன்வைத்தோம். அந்த நிலைப்பாட்டில் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் அதற்கேற்ப இன்னும் கனியவில்லை. ஆகவே இன்றைக்கு நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்களுக்கான தொகுதி எண்ணிக்கையைத்தான் அதிகார பகிர்வு என்கிற பெயரில் சொல்லுகிறோம். காங்கிரஸ் கட்சி ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்க மாதிரி ஒரு நிலை இருக்கு. அது காங்கிரஸ்காரங்க தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்லை, அது பேச்சுவார்த்தை நடத்தும் போது தனித்தனியாக ஒவ்வொரு கட்சியோட பேசுகிறாங்க. அதில் நான் எப்படி இன்னொரு கட்சியினுடைய கருத்துக்கு பதில் சொல்ல முடியும்? எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை பற்றி தான் நாங்கள் பேச முடியும். நாங்கள் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியான கோரிக்கைகள் வைத்திருக்கின்றன. ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியான ஒரு வலிமை இருக்கிறது, ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அவர்கள் தேசிய அளவில் ஒரு பெரிய சக்தி என்கிற அடிப்படையில் கோரிக்கையை வைக்கிறார்கள். அது அவர்களுடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. கூட்டணி 10 தேர்தல் சந்திச்சிருக்கீங்க. ஒருபோது இந்த கூட்டணியுடைய பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டிருந்தாலும் கூட்டணி என்பது உறுதியாக இருந்தது. ஆனால் இப்போ காங்கிரஸோடைய பேச்சுவார்த்தையில் ஒரு இரட்டை நிலைப்பாடு தெரியுதுனால கூட்டணியே உறுதியாக ஒரு கொஸ்டின் மார்க் எழுது. அது உங்கள் கூட்டணி என்னதான் பேச்சுவார்த்தையில் இழுபறி நடந்தாலும் கூட காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருக்கும். இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக தேர்தலை சந்திக்கும். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.